ஓவர் பாப்புலேஷன் இஸ் அ மித். அதாவது மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா வந்து மண்டையிலேயே கொட்டுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் த கேஸ். இட்ஸ் நாட் த கேஸ். எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பர்த் ரேட்லாம் குறைஞ்சிட்டே போகுது, மக்கள் தொகை கம்மியாக இருக்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிற, எப்பட்றா, என்னடா போகிற இடம்லாம் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, போகிற கடலாம் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, நீ என்னன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா வந்து பாப்புலேஷன் கொலாப்ஸ். அதாவது அதிகப்படியான மக்கள் வந்து ஒரே இடத்துல போய் கூடுறதுனால ஏற்படுற ஒரு கொலாப்ஸ் தான் வந்து பாப்புலேஷன் கொலாப்ஸ், ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி. இது வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் இந்த பாப்புலேஷன் கொலாப்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையவே வரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதை ஓவர் பாப்புலேஷன் பிரச்சனையை வந்துட்டு சொல்கிற ஓவர் பாப்புலேஷன் அப்படின்ற மெசேஜை பரப்புகிற கூட்டம், அதாவது குளோபலிஸ்ட் என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த மனுஷங்க எல்லாரையும் அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமி வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டே யாரா நீங்கள், மனுஷங்க வாழ்கிறதுக்கு தானே இந்த பூமியை நம்ம காப்பாற்றுறோம், பூமி மேலே அன்பு இருக்குது, அதே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பூமி தருது. லைஃப் அப்படின்ற விஷயத்தையே வந்துட்டு செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பூமி தான் நமக்கு தருது. ஆனால் நீங்கள் இந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, மனிதர்கள் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த பூமியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. பேசிக்காக இந்த தேனோஸ் கூட்டம் மாதிரி தான் இந்த. ஸோ தேனோஸ் ஆச்சும் பாதி மனுஷங்களை கொள்ளலாம்னு சொன்னார். அதுவே ஒரு வெரி டேஞ்சரஸான விஷயம். என்னென்னா வந்துட்டு இந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஆளுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து கம்மியாக பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டோடு இருங்க, நமக்கு வந்து ஓவர் பாப்புலேஷன் இருக்கும், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, யாருக்கும் இடம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சத்தியமாக ஒரு பொய். அது பொய்ன்றதை தாண்டி அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை. என்னென்னா வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்காதீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கம்மியாக பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் அ க்ரைம், ஒரு ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து மக்கள் தொகை தேவை. பல நாட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து நெட்டில் போய் பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும். ஸோ சில நாடுலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்துட்டு மென்னு பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, எங்கள் நாட்டோட பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ லட்ச ரூபாய் காசு தரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு விளம்பரம் விட்டுருக்காங்க. நீங்கள் சும்மா சொல்லலாம், நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களை எதிர்காலம் அப்படின்னா என்னங்க, ஃப்யூச்சர்னா என்ன, குழந்தைகள் தான் ஃப்யூச்சர். ஸோ நம்ம குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றத, அடுத்த ஜென்ரேஷன் குட்டி மனிதர்களை உருவாக்கினால்தான் அடுத்த ஜென்ரேஷன் எதிர்காலம், ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கவே செய்யும். ஸோ இந்த எதிர்காலத்தையே ஒரு மாதிரி அழிக்கிற, டிஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாலஜி தான் வந்துட்டு இந்த ஓவர் பாப்புலேஷன் அப்படின்ற ஐடியாலஜி. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு நிறைய குழந்தைகளை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எல்லோரும் வந்துட்டு கல்யாணமே வந்துட்டு இந்த காலத்தில் மாடர்ன் சொசைட்டியில் வந்து படிக்க மாட்டாங்க, பண்ணால் வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் போயிடும், அது போயிடும், நிறைய லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், இந்த டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்து மேலேயே ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த பிரச்சனை வேறு. ஸோ பேசிக்காக என்னென்னா ஓவர் பாப்புலேஷன்லாம் இல்லை, மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய எதிர்காலத்துக்கு வந்து நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ நன்றி, வணக்கம்.